முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்திக்கு போய்ச் சேர்ந்தார். அங்கே போந்து பகுதியில் பிறந்த அக்கிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள் யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று கிளவுதியோ பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்பவராதலால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ளச் செய்தார். சீலாவும் திமோத்தேயுவும் மாசிதோனியாவில் இருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது அவர் தமது மேலுடையிலிருந்த தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல. இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டு கடவுளை வழிபடும் தீத்துயுஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்குப் போனார். அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொரிந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 16 தொடக்கம் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடம் பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்து இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள். அப்போது உலகம் மகிழும், நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவுக்கு பிரியமான சகோதரங்களே, மீண்டும் ஒரு நாளில் மாதாவின் வணக்க மாதத்தில் உங்களோடு சேர்ந்து இயேசுவினுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு வாழ்வாக்க முயற்சி செய்கின்ற ஒரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனை பார்த்து மன்றாடுவோம். அந்த வகையில் இன்றைய நாளில் இயேசு இந்த காலங்களில் நாங்கள் கூடுதலாக பரிசுத்த ஆவியானவருடைய வருகையை பற்றி நாங்கள் சிந்திக்கின்றோம். பெந்தகோஸ்தே எனும் தினத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கின்றோம். மீண்டும் ஒரு உதவியாளரை அனுப்புவதாக இயேசு வாக்களிக்கின்றார். ஆகவே அவ்வாறு வாக்களிக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இன்றைய நாளில் சீடர்களோடு கதைத்த ஒரு நிகழ்வை இன்றைய நாளில் நாங்கள் வாசிக்க கேட்கலாம். நற்செய்தி வாசகத்தினூடாக இயேசு இவ்வாறு சொல்கின்றார், அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போ அந்த சிறிது காலம், அப்போ சீடர்கள் கேட்குறாங்க, சிறிது காலம்னா என்ன அப்படின்னு சொல்லி. அந்த சிறிது காலம் என்பது தான் இயேசுவினுடைய பாடுகள், மரணம், அதோடு உயிர்ப்பு. இந்த காலம் அப்போ இயேசு சொல்லுகின்றார், இயேசுவினுடைய இறப்பின் பொழுது, இறப்பிற்கு பின்னதாக நான் வானகம் சென்று பிறகு தூய ஆவியானவரை உங்களுக்காக அனுப்புகின்றேன். ஆகவே இந்த காண மாட்டீர்கள் என்று சொன்னது அவருடைய துன்பங்களை, அவருடைய வேதனைகளை, அவருடைய இறப்பை, அவருடைய துன்பத்தை. ஆகவே இந்த துன்பத்தின் வாயிலாகத்தான் இயேசு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்றார், இந்த உலகுக்கு மாட்சியை கொடுக்கின்றார். ஏனென்றால் இயேசுவினுடைய இந்த உடல் ரீதியான சுபாவம் ஒரு குறிப்பிட்ட தேசத்திலும் குறிப்பிட்ட இடத்திலும் மட்டும்தான் இருந்தது. பாலஸ்தீன மக்கள், கலிலேயா,
நாசரேத்தூர் மற்றும் ஜெருசலேம் போன்ற பகுதிகளில் தான் இயேசுவினுடைய இந்த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ், உடல் ரீதியான வாழ்க்கை அங்கு அமைந்திருந்தது. ஆனால் இயேசு இறந்த பிறகு அவருடைய வாழ்க்கையானது, நான் சென்று மீண்டும் துணையாளரை அனுப்புவேன், பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்று சொல்லி அவருடைய பிரசன்னம், கடவுளுடைய பிரசன்னம் அந்த இடத்துக்கு மட்டுமல்ல, உடல் ரீதியான பிரசன்னம் அல்ல, அது ஆன்ம ரீதியான பிரசன்னம் இந்த உலகத்துக்கே தரப்படுகிறது. ஆகவே இயேசுவும் அந்த இடத்துல பயப்படலை. நான் துன்பத்தின் வாயிலாக நான் இறக்கப் போகிறேன். ஆனால் இயேசு சொல்கிறது, துன்பத்தின் வாயிலாக நான் இந்த உலகம் ஒவ்வொருவரையும் நான் சந்திக்க போகிறேன், இந்த உலகத்துக்கு நான் வியாபிக்கப் போகின்றேன். ஆகவே துன்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மறைவாக அல்ல, நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு நிகழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வரத்தை கேட்டு இறைவனுடைய வார்த்தையிலே வாழ்வாக்க முயற்சி செய்வோம்.